கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 365 நாள் நெருங்க போது. மனுஷன போட்டு உள்ள ஜெயில்ல வச்சுட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க செந்தில் பாலாஜிய. எப்படி இருந்த ஆளு ஒரு காலத்துல, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியில ஒண்ணுமில்லாத நபரா வந்து செந்தில் பாலாஜி ஆக்கப்பட்டு விட்டார். இருந்திருந்தார் என்றால், இந்நேரம் வந்து எத்தனையோ வெற்றிகள் கிடைத்திருக்கும். எவ்வளோ கோடிகள் ஸ்டாலின் குடும்பத்திற்கு போயிருக்கும். ஸ்டாலின் குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை ஆயிட்டார் அப்டின்னா, தெரியாத மனைவியை தெரியப்படுத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். செந்தில் பாலாஜிக்கு கூட கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தைகளா இருக்குன்ற மாரி தான் நாம்பலாம் நெனச்சிருந்தோம் லாஸ்ட் இயர்ல. செந்தில் பாலாஜியின் மனைவி இவர் தான். மார்க் போட்டுருக்கு. ஆட்கொணர்வு மனு போட்டோம். ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. கடைசி வரைக்கும் கஞ்சி தான் அப்டின்ற மாரி சிறையிலேயே வந்து அப்டின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா அப்டிலாம் கிடையாது. மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டரா இருந்ததுனால 3 நாளைக்கு கறி குழம்பு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் எல்லா நியூஸ் அவர் என்ன கேட்கிறாரோ அந்த நியூஸ் பேப்பர் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவர் இப்ப வரைக்கும் ஜெயில்ல இருந்து 58 முறை அப்பீல் பண்ணியும் வந்து அவருக்கு கிடைக்கலனாலும், அவர் உள்ள ஜாலியா தான் இருக்கிறாரு. எல்லாமே ஃபெசிலிட்டீஸ் கிடைக்குதுல்ல. நார்மல் பீப்பிள் மாரி அவர் நார்மலான ஜெயில்ல கிடையாது. ஓகேங்களா? அவருக்குன்னு தனி ரூமு, டிவி எல்லா இப்ப சசிகலா கூட சிறையில இருந்து 4 வருஷம் வந்தாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் ஹை கிளாஸ்ல குடுப்பாங்க. சிறைக்கு உள்ள போயிட்ட உடனே நெறைய இருக்கு. அவங்கவங்களுக்கு இப்ப முதலமைச்சர் ஜெயலலிதாவே அரெஸ்ட் பண்ணிட்டு ஒன் டைம் உள்ள போனாங்க. போயிட்டு வெறும் 2 ஹவர் தான் உள்ள இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த 2 ஹவர்ல எல்லாமே அங்க சிறப்பான ஏசி ரூமு, அவங்களுக்கு தேவையான அந்த ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே சிறையிலேயே வரும். பட் என்ன ஒண்ணு வெளிய வந்து வர முடியாது. இது ஒரே ஒரு பிரச்சனை தான். ஆனா எல்லா வசதிகளும் சகலகல வசதிகளும் வந்து உள்ள இருக்கும். பீகார் முதலமைச்சர் லல்லு பிரசாந்த் யாதவ் எக்ஸ் மினிஸ்டர் கூட உள்ள போனார். அவரும் அப்படிதான். கலைஞர் உள்ள போனார். அவருக்கும் அப்படிதான். எல்லாருக்குமே அப்படிதான். யாருக்குமே வந்து பாமர மக்கள் உள்ள போனீங்கன்னா, நார்மலான வெள்ள துணி குடுத்துருவாங்க. ஒரு சிறை கைதி எண் குடுத்துருவாங்க. 306, 400, 1500 அப்படின்னு. அந்த மாரிலாம் இவங்களுக்கெல்லாம் கிடையாது. செந்தில் பாலாஜியே வெளிய வரும்போது எப்படி வராரு? கொஞ்சம் ஷேவிங்லாம் பண்ணிட்டு நல்லா மாஸா வரார்ல. எதனா ஒரு கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உயர்நீதி ஹைகோர்ட்டுக்கு போனோம்னா. ஆனா மத்தவங்கலாம் அப்படி கிடையாது. கால்ல கட்டோட வருவாங்க. இல்ல கையில கட்டோட வருவாங்க. அந்த மாரி வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது போலீஸுடைய ராஜதந்திரம். ஆனா அப்படிலாம் மினிஸ்டர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஜூன் 4 எலக்ஷன் ரிசல்ட் வருது. ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய பிறந்த நாளு. ஜூன் 4ஆம் தேதிக்கு ஈவ்னிங்க்கு அப்புறமா அவருடைய கேஸ் வந்து உள்ள வருது. ஓகேங்களா. அப்படி வந்து எலக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து பிஜேபி வந்து அவர ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னன்னா, இவரு வந்தாருன்னா எப்படி பிரச்சாரம் பண்ணுவாருன்னு தெரியும். 18 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே நபர் நம்முடைய செந்தில் பாலாஜி மட்டும். நைட் டைம்ல பிரச்சாரம் பண்ண முடியாது ப்ரோ. எப்படி பண்ணுவோம்? நைட் டைம்ல வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. அழகா வந்து பணத்த டிஸ்ட்ரிபியூட் பண்றத பிளான் பண்ணி குடுப்பாரு. ஸோ, அதனால தான் வந்து தூக்கி உள்ளேயே போட்டது. எலக்ஷன் ரிசல்ட் வந்தா மறுநாளே தந்து விட்டுருவாங்க பாருங்க. அது பிஜேபியே சொல்லியிருக்காங்க. வேற என்ன வேணும்? ஸோ, கண்டிப்பா ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்றோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காம அரசியல் பார்வை எனும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ